வல்லாரைக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாங்களா? சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இது வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கி வரணும். இதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 வரமிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க, இந்த பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்துலேயே தண்ணி விடும். இதை நல்லா கலந்து விட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் 2 கட்டு வல்லாரைக்கீரை எடுத்திருக்கேன், அதை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வல்லாரைக்கீரை வந்து நல்லா வணக்கி விடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். மூடி போட வேண்டாம், அப்படியே வச்சு கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லாவே அந்த சுண்டி இருக்கும். இந்த டைமில் வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி இது கூட சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அப்போ வந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான வல்லாரைக்கீரை தொக்கு ரெடி. இதை வந்து சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.